தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் கூட தானே நிற்கணும். அந்த அம்மா கூடயும் டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும்? இல்லை, இது தெய்வ திருமகள் சாமி கும்பிட்ற இடங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார், நிமிர்ந்து பேசுகிறாரு. நான் கேட்குறேங்க, உண்மையிலே எங்கள் சீனியாரிட்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவரை எப்படி இடிச்சு தள்ளுறாங்க பார்த்தீங்களா? ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. மரியாதை என்ன கொடுக்கணுங்க? அது முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும். நான் தேவர், டிடிவி தினகரன் குளத்தூர் தேவர், ஓபிஎஸ் தேவர், அவர் ஒரு கொங்கு வேளாளர், அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும். அப்போவே நாரி போய் கிடக்குது. இவருக்கு முதல் நாளே முதல் கோணல் முற்றும் கோணல் ஆயிருக்கு. ஏங்க இங்கே தான் ராஜாவாக இருந்தாருங்க செங்கோட்டையன், இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாருங்க. அதான் உண்மைங்க. மறைமுகமாக போனது பூரா உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியாது. தெரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு. ஃபோட்டோவோட ஆவணத்தோட எங்கே பேசுகிறாங்க, யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலைங்க. 4 வருஷம் 3 மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ். ஏதாவது பண்ண முடிஞ்சா? அப்புறம் இவர் கூட தானே இருந்தார். இவருக்கு என்ன கஷ்டம்? நான் பெரியவனா அப்படி பார்த்தா இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன ஆள், கார்கே இருக்கார்ல அவர் தலைவர், அவர் 83 வயசு 85, அவர் கூட இருக்கிறாரு. இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே.